போட்டு விடுறா. ஏதாச்சும் அதான் எடுக்கிறேன். மக்களே ரெக்கார்ட் பண்ணுங்க கீழே யாராச்சும். எங்க தலைவர் வந்து இதுவா வந்து பிரத்யேகமான ஒரு இது கொடுத்திருக்காரு. அது உங்களுக்காக வந்து இந்த 64 ஆந்தம்னு ஒண்ணு இருக்கும் யூடியூப்ல, அதையும் போட்டு விடாது. ஆந்தம் மாதிரியா இருக்கும். அது தெரியல. ஆனா எங்க தலைவர் கொடுத்த ஸ்பீச் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. கண்டிப்பா அது உங்களுக்காகவே வந்து போடப்படும். நிறைய பேர் மைக் வந்து கேக்குறாங்கப்பா, கொடுக்கலாமா? அண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து உள்ள போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஆமா, ஏன்னா ஆமா, வந்து ஏகப்பட்ட பாஜக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இங்க பாருங்க, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி சொல்ல பழகாதீங்க. தொண்டர்கள் எல்லாம் வெளியே போயிருவாங்க. வேட்பாளர்களை ஏத்துனீங்கன்னா அப்படி இல்ல சொல்லி இல்ல பழகுங்க. வேற யாரும் இல்ல. நம்ம டெல்லி அண்ணன் தான். டெல்லி அண்ணன் ஏதோ ஆளை 10 பேரை கூட்டு வராப்பா போல இருக்கு. இல்ல இல்ல ஐயா அந்த பாஜக ஐயா அந்த பாஜக சிவான பாஜக ஒருத்தன் சிவா மேல மட்டும் உள்ள ஏறான்னா வந்துட போறான். அவனை மட்டும் மொத்தமா ஐயா என்ஆர்ஐ இவங்க ஹெட்ட தூக்குங்கயா ஃபர்ஸ்ட். அவர்னா ஒரு இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு 50,000 பேர்த்த கூட்டு வருவாரியா அவரு மொத்தமா கண்டினியூவா. டெல்லி பாபு ஏத்துங்க. அவரு எங்க கட்சியோட முக்கிய பொறுப்பாளர். அவரால் முடிஞ்ச 50,000 பேரை இப்ப ஸ்பாட்டு கொண்டு வருவாரு. டெல்லி பாபு டெய்லி ஒரு 10 நாளைக்கு கண்டினியூவா 50,000 பேர்த்த கொண்டு வரக்கூடிய வல்லமை படைச்சவருப்பா அவரு. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து தீபா மக்கள் சார்பா வந்து எங்களுடைய சப்போர்ட் வந்து கூல் டெரஸ்க்கு. புரியுதுங்களா? இப்பவே எத்தனை தொண்டர்களை கூட்டு வருவீங்க? ஏங்க டிரைவர் இருக்காங்க. கழகம் சொன்னீங்க, இப்ப என்னங்க தீபா மக்கள் கழகம் சொல்றீங்க புதுசா? இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழக சார்பா எங்க சப்போர்ட் வந்து கூல் சுரேஷ். எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலயும் இருக்காங்க ஆளுங்க. இப்ப நீங்க எத்தனை Actually, தொண்டர்களை நீங்க கூட்டு போய் வரீங்க? பேஸ் ஓகே எல்லா அண்ணா மாவட்டத்துல இருந்து ஒரே நான் நிமிஷம் கொண்டாடுறேன். ஒரே நிமிஷம். எங்க தலைவர் கொடுத்த பிரத்யேக பெட்டி. என்ன சார் கேட்டீங்க சார்? நான் குல்லா போடுற ஆள் இல்ல சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கிறவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, புரியுதுங்களா? கூல் ப்ரோ, கூல் ப்ரோடா. ஐ அம் கூல் ப்ரோ. ஜெய் கூல் சுரேஷ். என்ன சார் கேட்டீங்க? ஜெய் கூல் சுரேஷ். கூல் ப்ரோ. நான் குல்லா போடுற ஆள் இல்ல சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கிறவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? ஐயா ஒரு பேச்சு கூட ஆர்சிபின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராக்கெட் வருத்தப்படுறாப்லையா? ஜெய் கூல் சுரேஷ் சொல்லிட்டு அப்புறம் ஊம்புங்கன்னு சொல்லுங்க ஐயா. சொல்லிடு ஐயா. வேணாங்க ஐயா. நான் அப்புறம் ஊம்புன்னு டாபிக் டைவர்ட். ஐயா சரி எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஒரே நேரத்துல சிஎஸ்கேன்னு கத்தலாம். கீழே இருந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கூல் சுரேஷ் கட்சின்னு கத்துங்க. ஜெய் கூல் சுரேஷ் கத்துங்க. ஜெய் குல் சுரேஷ். இல்ல பாதி பேர் ஜெய். சரி யாராவது ரெக்கார்டு போடுங்க. இந்த படம் போதுமா? எங்க கூல் சுரேஷ் கட்சி வேணுமா? இந்த படம் போதுமா? 5 ரூபா தருவியா? தருவோம். ஒரே நிமிஷம்னா காலைல ரிமைண்டர் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? இததான் நைட்டு ஃபுல்லா உருட்டிட்டு இருந்த காலம். இல்ல ஹக்கி, உங்க டிவிகே தொண்டர்களுக்கு 2 ரூபா காசும் புளியோதரையும் கேட்ல இருக்கு, வாங்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. 17,000 ஒரு நிமிஷம் வன்மையான கண்டனங்கள். என்ன எங்களை பிச்சைக்காரங்க இருக்கிறதா? 2 ரூபா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 2 ரூபா கொடுங்க, 50 பைசா சேர்த்து கொடுங்க. 200 ஆளு டம்மி கட்சி தானே. ஏங்க தொண்டர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, அடுத்த நாள் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க இருக்கிறவங்க ஆசைப்பட்டுங்க, போறவங்க நீங்க போலாம். ஓகே மக்களே, நான் வந்து தாவேகா நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க வந்து இவ்வளவு நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் கொள்கை பரப்பு செயலர் புட்சட்னி ராஜ்மோகன் இல்ல சபா வம்ச இல்ல அதான் நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க போங்க. நான் என்னோட கூப்பிட்டு நான் இல்ல ஐயா போலீஸ்
போலீஸ் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? இல்ல போலீஸ் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 12 மணிக்கு தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிற டைம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் ஆமா. அவங்க ஊருக்கு வர அதெல்லாம் போறோம். பிரச்சனை கிடையாது. இருங்க மாநாடு இல்ல அதெல்லாம் இருங்க. பிரச்சனை கிடையாது. பல்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க போலீஸ் மாநாட்டுக்கு. துரத்துனா ஒவ்வொருத்தர் ஒண்ணும் பண்ணாதீங்க. தளபதி பாட்டு போடுங்க. ஒரு செகண்ட்ல 50 பேர் அங்க அசம்பிள் ஆயிடுவாங்க. போலீஸ்லயே வந்து நடுநடுங்க வச்ச கட்சி நம்ம தொண்டர் பலத்தை நீங்க பண்ணிக்கிறீங்க. நல்ல தொண்டர் பலம் இருக்குது நம்ம கட்சிக்கு. அதனால இன்ஸ்பெக்டரே பயமுறுத்தி இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பசங்க தளபதி பெயர் கொண்ட கட்சியின் பசங்க எப்படி துடிப்பா இருப்போம் தெரியும். அதனால பயப்படாம போயிட்டு வருங்கால பிரதமர் குல் சுரேஷ் வாழ்க. வருங்கால பிரதமர் குல் சுரேஷ் வாழ்க. டிவிக்கு 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 உண்மையா நான் கொஞ்சம் பிளான் பண்ணி உண்மையாலே கூல் சுரேஷ கூட்டு வந்துருக்கலாம்டா. உங்களை வச்சு கூல் சுரேஷ் வியாபாரமாக போற யூடியூப் சேனல்ல ஃபுல்லாத்திலயும் போய் இங்க பாருங்க நம்பி 50,000 பேர் வந்து கையிட்டு இல்ல டவுன் ஆயிரும். புளோரிடா மாம்ஸ் எக்ஸ் டவுன் ஆயிரும். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா 1,00,000 பேர் கண்டிப்பா விஜய்க்கு ஈக்குவலான ஃபாலோவர்ல ஒரே அவர்தான். அவன் சின்ன பையங்க, அவனை விடுங்க. பேருக்குதான் உச்ச நடிகர். ஆனா எங்க தலைவன் எப்பயுமே நடிகன் தான். ஆனா எங்க தலைவரை பார்த்தா உச்சா போட்டோம்டா சபரிஷ். முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் மட்டும் பண்ண. நான் கூல் சுரேஷ் நம்பர் இப்பயே வாங்கிடுறேன் கேட்டு வர வச்சிடலாம். சபரிஷ் தில்லியன்ட்ட அந்த ப்ரொசீஜரை சொல்லிருங்க. எப்படி கட்சி ஆளை கூட்டிட்டு வரணும், எப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கின்ற ப்ரொசீஜரை சொல்லிருங்க. நம்ம இனிமேட்டு வாரம் 2 ஸ்பீக்கரை கூட்டு வந்து பேச வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க கூல் சுரேஷ்? இத மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப வந்து பிளான் பண்ணாம ஒரு சின்ன ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டார் தலைவர். பசங்க வந்து பொதுச் செயலாளர் ராக்கெட் வந்து ஸ்பேஸ் கூப்பிடுறாரு, எல்லாரும் போங்கன்னு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு. 67,000 பேர் வந்தாங்க. அதுல ஹக்கியோட 17,000 கழிச்சாலும் 50,000 பேர் வந்து எங்க கட்சி தொண்டர்கள். அடுத்த தடவை பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா 1 மில்லியன் தொண்டர்களை அனுப்பி வைக்கிறதா எங்க இல்ல ராக்கெட் சொல்றேன். இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. இந்த ஸ்பேஸ் தான் ஆமா, இது வரைக்கும் நடந்த தமிழ் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இதான் நம்பர் 1. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒட்டுமொத்த தமிழ் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. எங்க ராக்கெட் காலையில கை கடுக்க ஹாஷ்டேக போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாங்கய்யா. ஒரே ஸ்பேஸ் 65,000 பேர் கூல் சுரேஷ் வச்சு போட்ட உடனே வேலை முடிஞ்சு வச்சு. கண்ணு தண்ணி வருதுடா சிரிச்சு. கூல் சுரேஷ் டாபிக் நான் சொன்னது எனக்கு தான் கிரெடிட். எங்க தலையை நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா இப்பவும் எனக்கு ஒரு மன வருத்தம். ரெக்கார்டு ஸ்பேஸா போட்டுருக்கேன். பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல ரெக்கார்டிங் தீபா மக்கள் சார்பை பொதுச் செயலாளர் டெல்லி பாபு, நீங்க அடுத்த தடவை வர்றப்போ உங்க தொண்டர்கள் மினிமம் ஒரு 40,000 தொண்டர்களோட ஸ்பீக்கர் பண்ண வரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். டெல்லி பாபுனே, இப்போ தொண்டர்களுக்கு பாஸ் எப்படி வாங்கணும்னு எங்க துணைத் தலைவர் சபரிஷ்ட கேட்டுக்கங்க. பாஸ் அவர் கொடுப்பாரு 40,000 பேத்துக்கும். கண்டிப்பா பண்ணிடலாம். கும்பிட்டு போயிட்டீங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் ஆக்கி கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கூல் சுரேஷ் விஜய் அதான் யூடியூப் கண்டென்ட் இன்னைக்கு தமிழ்ல யூடியூப்ல. சூப்பர், நைஸ். வின்னர் கூல் சுரேஷ். இல்ல ஹக்கிக்கு மட்டும் ஒரு அறிவிப்பு. ஹக்கி ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஆளு தலை கணக்கு காமிச்சு 200 ரூபா வாங்கிக்கலாம் டிவிக்கு கட்சிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல எங்க தலைவர் சொன்னாரு. நாட் $200 குரூப்புக்கே நாங்க $200 கொடுக்குறோம். அதனால உங்களுக்கும் எல்லாருக்கும் 200. எங்க சின்ன கட்சி, எங்க டிவிக்கு மாதிரி பெரிய கட்சிங்க இது. 12 மணி ஆகியதால் பாதி தொண்டர்கள் கலந்து விட்டார்கள். இது ஆல் இந்தியா பார்ட்டி இல்ல, இது வந்து வேர்ல்டு வைட் பார்ட்டி. அதனால நாங்க வெறும் டாலர்ஸ்ல இல்ல, அதனால டாலர்ஸ்ல தான் கேஷா வாங்குறோம்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 200 பிட்காயின் தரதா இருக்கும். சரி, இப்படி ஹேஷ்டேக் போடுறதுக்கு நாளைய ஜனாதிபதி கூல் சுரேஷ் ஹேஷ்டேக்னு போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சவரி?
அதுக்கு சேம் ஏதாவது ப்ரொசீஜர் தான் applicable-ஆ? எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதுக்கு இவ்வளவு சீப்பாவா இருப்பாரு எங்க தலைவர். நாங்க ஹாஸ்டாக்லாம் வரல, ஏன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. அதெல்லாம் சரி, தொண்டர்கள் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, கிளம்புறாங்க. மக்களே, உங்களுக்கான இலவச வாகன வசதியும் இரவு உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தாவேக்கா காரங்க நின்றுகிட்டு சாப்பிடுங்க, சிஎஸ்கே காரங்க உட்காந்துட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கான உணவகத்துக்கு செல்லலாம். ஆமா, உட்காந்துக்கிட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்து சாப்பிடுறீங்க எல்லாரும். என்ன தாவேக்கா டிவிக்கு ரெண்டும் ஒண்ணுதான். சிஎஸ்கே டிவிக்கு சிஎஸ்கே சரி, உங்களுக்கு சரியா காது கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி இருந்தீங்கன்னா கட்சியை விட்டு தூக்கிடுவோம் உங்களை. ஐயா மணிக்கும் ஐயா, டிவிக்கே காரனுக்கு மூளை இருக்காதுன்றத விஜய். ஆனா மன்னிச்சிருங்க. விஜய் உண்மையாலே ஒரு கையில என்னதான் வன்மம்லாம் தூக்கி வச்சுட்டு ஓத்தா, இந்த பைத்தியக்கார பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண. ஆனா ஒண்ணுடா, அவனுக்கு பெருசா பிளான் பண்ணிருக்கானுங்கடா இந்த ஸ்கேம வச்சு. விஜய கூட்டு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கலாம் எலான் மஸ்க் விடன்னு. ஆனா உடச்சு விட்டோன்னே இன்னைக்கு மன உடச்சல்ல உட்காந்து இருப்பேன் இந்த ஐடியா கொடுத்தவன். வேற யாரும் இல்ல, பொலிட்டிக்கல் எங்க எதிர்கட்சி தலைவர் ஹரிஸ் அண்ணன் அவர்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தது. இதையே சொல்லிக்கிறேன் ஏங்க, இது உண்மையான ரீசன் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நடத்துனது வந்து எங்க கட்சி சார்பா நடத்தினாலும் இது நடத்த தூண்டி விட்டது வந்து ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா ஜானோட சப்போர்டர் ஹரிஸ் வந்து அவர் பவரை காமிக்கிறதுக்கு போல ஆதவ் அர்ஜுனா, நீ என்ன டம்மி பீஸ், நான் லாட்டரி வித்து கோடி கோடி நான் காட்டுறேன்டா, லாட்டரி மாமா கிட்ட காசு யாருன்னு காட்டுறேன்னு தான். இப்ப ஜானை எதிர்த்து தான் இந்த ஸ்பேஸ் வந்து இப்ப சுரேந்திர வந்து தேடினாங்க. சுரேந்திர கொடுத்துட்டான் போல. லாட்டரி மாமாவை எதுக்குறதுக்கு ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ணா போதும்னு தெரிஞ்சிருக்க பத்தியா அவனுக்கு. அவனை பாராட்டணியா. நீ என்னதான் கோடி கோடி ரூபாய் 1500 முடிச்சிருவோம். தொண்டர் படை அவங்கவுங்க சாப்பிட்டு கிளம்ப. இங்க பாருங்க, நான் பாருங்க இப்ப நீங்க ராம்குமார் வந்து நீங்க ரொம்ப மனம் வச்சு காலாட்டீங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி சினிமா ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரொமோஷன் போட்டோமா, விஜய் ஏதாவது அறிக்கை விட்டா அதுக்கு மட்டும் பயிர் விட்டோமான்னு இருந்தாலே இப்ப நைட்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்வீட் ஒன்று போட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் அவரை நாங்க பார்த்ததே இல்லை. கதறுங்கடான்னு கதறிட்டு இருக்காரு டிஎல்ல. அவர் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்னு ரெக்கார்ட் பிரேக்கர், அப்புறம் வந்து இவங்க காசு கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு, இப்ப 19 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு. இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க, ஓகேவா? இது வந்து ஜனநாயக படுகொலை. இது பாயாச கூட்டணி. இப்ப சிஎஸ்கே வந்து பாயாசம் பாதுஷா, பாயாசத்துக்கு அடுத்து பாதுஷா மாதிரி ஒண்ணு வந்துருக்கு. இந்த பாதுஷா கூட்டணி வந்து ரொம்ப தவறான கூட்டணி. இது என்னங்க பாதரசமா என்னங்க சொல்றீங்க? பால்ரசா? பாயாசம் பாதுஷா பிடிக்கல. சரி, மைசூர் பாக்கு. சபரிசே எவனா ஒருத்தன் காட்டிடுவேன் டேக் பண்ணிருக்கேன். அவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்மளும் இது மாதிரி போட்டு தேத்தலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிருக்கான். பிஜேபிக்கு அவன் தான் யோசிப்பான், நல்ல ஐடியா இருக்கு. சபரிசே டிஎம்மா லிங்க் கொடு. சபரிசே அப்படி டிஎம்கே வந்தான்னு வச்சுக்க, பெருசா பேசுவாங்க கொஞ்சம். ராக்கெட் எது பாத்ரூம்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கரெக்டா வருதா செக் பண்ணீங்களா? தண்ணிலாம் பாத்ரூம்ல தண்ணி ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேஸ்டா போற தண்ணியே வந்து கீழ இறக்கி மேல எங்க தொண்டர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. டிவிக்கு தொண்டர்கள் தண்ணி குடிங்க, பாத்ரூம்ல தண்ணி வருது. கட்சி இல்ல அண்ணனோட வேண்டுகோளை இருந்து 60,000க்கும் மேற்கொண்டு கலந்து கொண்ட டிவிக்கு தொண்டர்களுக்கு சிஎஸ்கே தொண்டர்கள் கரெக்டா பேசுங்க துணைத் தலைவர். பஸ்ல ஏறிட்டாங்க, எல்லாரும் ஏறிட்டாங்க. இங்க இருக்கும் நிர்வாகிகள், கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள் மட்டுமே 300 பேர் இருக்காங்க. இதை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான அறிவிப்பியா, அந்த நெட்வொர்க் வந்து கிராஷ் ஆயிருச்சான். நிறைய பேர் வந்து ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணதுனால கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு, ரொம்ப நேரம் ஆகும். சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற ஸ்பேஸ்ல ஹக்கியை தவிர எல்லாருமே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்கு. ஏன்னா 277 பேர் 120 மாவட்ட செயலாளர்கள் தான் தாவைக்கால. ஆனா சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சியில வந்து 280 மாவட்ட செயலாளர். ஆமாங்க. இப்போ டிவிகே ராக்கெட் நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப டிவிகேல ஒரு லோயலா மணி இருக்கிற மாதிரி நான் வந்து சிஎஸ்கேல எஸ்ஆர்எம் வாட்டர் பாக்கெட் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க ஐயா.
லொயாலா மணி அங்க எப்படி இருக்காரோ அது மாதிரி நாங்க SRM சேரியனுங்க ஐயா, பாத்துக்கோங்க. கொள்கை பரப்பு செயலாளர் CSK கட்சி. ஐயா தலைவர் கிட்ட சொல்லிடுங்க, தொண்டர்கள் எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? எல்லாரும் கமெண்ட்ல உருட்டி ஒரு நிமிஷம், ஒரு தாயகக்காரன் கமெண்ட்ல உருட்டிட்டு இருக்கான், உங்களுக்கு பாட்டு ப்ரோ எங்களுக்கு பாட்டு இல்ல ப்ரோ அப்படின்னு இருக்கான். அவன் தான் குரூப் ஒரே நிமிஷம் ராபின்சன் ஒரே நிமிஷம் 50,000 வாக்கில் முன்னேறிட்டார், பெருசா போட்ட பிளான் அவனுக்கு தான் சொன்னானுங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல பாட்டு போட முடியாதுன்னு, குரூப் கிட்ட எல்லாம் கேட்டு எடுத்துட்டு வந்தானுங்க. கனடால இருந்து ஒருத்தன் பாருங்க 50,000. என்னடா அது, என்ன போஸ்டிங்ல நின்னு ஜெயிச்சிட்டீங்களாடா, நின்னு 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டானுங்க. இல்ல ராஜமோகன் எல்லாம் களத்துல நின்னா 10,000 கூட வாங்க மாட்டான். கீழே ஒருத்தன் இன்னமும் நம்பி இருக்கான்டா, அது எல்லாமே அஜித் ஃபேன்ஸ் வச்சு நீங்க வர வச்சிட்டீங்கன்னு நம்புறான்டா. இல்ல சரண், நீங்க நீங்க வந்த எல்லா உறுப்பினரும் நீங்க ரொம்ப இதா பேசுறீங்க. இல்ல அப்படி பார்த்தா அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம் போல, 67,000 அஜித் ஃபேன்ஸ். அனைத்து கிரெடிட்ஸ் கோஸ் டு கூல் சுரேஷ் கட்சி, அவ்வளவுதான். எல்லாரும் தலைவருக்கு தான் அனைத்து தலைவணக்கம். சபா அந்த டெட் ஷாட் அப்பல மைக் கேக்குற முடிஞ்சா கொடுங்க. டெட் ஷாட் கேக்குற கணேஷ் யார் ரெக்வெஸ்டும் காட்டல, தொண்டர்கள் கொலைக்கு அதனால இன்னைக்கு எந்த ரெக்வெஸ்டும் காட்ட மாட்டேங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் வாரத்துக்கு 17 பேப்பரா இவ்வளவு படிக்கிறாராமா. அது என்னென்ன பேப்பர் அது, வாரத்துக்கு 17 பேப்பர் படிக்கிறது? கேட்கலாம், கேட்போம். குமுதம், ஆனந்த விகடன், பாருங்க ஒரு பேஜ் வருமே, போட்டு இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி 2 வரியில கொடுன்னு சொல்லுவாரு. உடனே சம்மரைஸ் கொடுத்துரும், அதனால படிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். வாங்க சஃபிக் அண்ணா, எங்க கூல் சுரேஷ் கட்சியை பத்தி 1-2 நேரமா சிரிச்சிட்டு இருக்கேன்டா இந்த டாபிக்க பார்த்து. அந்த 60,000 65,000 கேக் லிசர்ஸ் பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்கேன். இல்ல கொடுமை என்ன தெரியுமா, அவ்வளவு சீரியஸா எல்லாரும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. 50,000 வேர்ல்ட் ரெக்கார்டு, அது இது. சஃபிக் மாம்ஸ், நீங்க எல்லாம் 31,000 ஃபாலோவர் வச்சு என்ன யூஸ்? உங்களுக்கு எல்லாம் இப்படி 60,000 லிசனர் வருவாங்களா? இல்ல சஃபிக் ப்ரோ, இது என்ன பிரமாதம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க, 5 minutes 10K votes. இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. முடியலடா, இல்லடா ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். நாங்க பட்டாசு அடிக்கிறோம். ஒரு நிமிஷம். இல்ல இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. நைட்டே எக்ஸ்போஸ் பண்ணாம வெயிட் பண்ணியிருந்தேன்னா காலையில கவர்னரை பார்க்க போயிருப்பாரு. இதை தூக்கிட்டு போய் எனக்கு சிஎம் பதவி பிரமாணம் வைக்க சொல்லி அவசரப்பட்டு தளபதி ஆளுங்க என்னன்னா சத்திக்கண்ண அவனுக்கு ஸ்பேஸ் நடத்திட்டு ஒரு கட்டத்துல ஸ்பேஸ்ல லிசனர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 50,000 இருந்து 47,000 வரைக்கும். அண்ணன் ரொம்ப நேரம் பேசிட்டாரு, வேலை இருக்கு, இதோட ஸ்பேஸ முடிச்சுக்கலாம், முடிச்சாலுங்க பாரு. கையில காசு இல்ல, டாப் அப் பண்ண முடியல. ஒரு 3,000 ரூபா, ஒரு 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு போல வக்கில்ல. இதுல கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல ராஜ்மோகன் சொல்லிட்டா, நான் கொடுத்த காசுக்கு பேசிட்டேன், எவன் பேசலாம்னு காசு இல்ல. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த வேலையெல்லாம் எவனாவது அன்அபிஷியலா சில்லறத்தனமா பண்றதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இது காமனா நடக்கும். அபிஷியலா பண்றாங்க அவங்க கொள்கை பரப்பாச்சு. அவனோட ஐடியா என்ன தெரியுமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விஜயனுக்கு அனுப்பிவிட போறான், அதுதான் அவனோட ஐடியா. இல்ல சப்பிக்கா, நான் ஒருத்தன் போட்டிருந்தேன், இடியம் கைட்டு ராஜகாந்தி என்ன பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு போட்டு. 200 பேர் தானே இருக்கீங்க ஸ்பேஸ்ல, எங்க ஸ்பேஸ்ல பாடுற 30,000 பேர் பாடுற கூத்துரேஸ் பண்ண. சபரிஷே, அந்த லிங்க்ல இவிஎம் மிஷின்ல ஓட்டு போடுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கு? இல்ல இதுல ஹிட் அந்த கூல் சுரேஷ் மேட்டர் தான் தெரியுமா, நல்லா இருக்கு. இதுல என்ன தெரியுமா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எப்படியும் நம்ம தளபதிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஆளுக்கு இது பேக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாளைக்கு ஏதாவது மைக்க பிடிச்சி நம்ம பயிலுக்கு சம்பவம் பண்ணிட்டா இல்ல அது சொல்லிட்டேன். 28 பொதுக்குழு கூட்டம் இருக்கு, பொதுக்குழு கூட்டம் இல்ல. காலையில எழுந்திரிச்சோட பேரலை ஓபன் பண்ணி பாப்பாரு, பேரலையில போட்டுருவாங்க.
சபைக்கு அவனுக்கு அவன் விஜய்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங்கோ இல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் கூல் சுரேஷ்க்கு அனுப்புங்க. அவன் ஊரா அவன் பேசுவான். ட்விட்டர்ல எனக்காக பேசுனாங்கன்னு. கூல் சுரேஷ் எப்படியாச்சும் இத ரீச் பண்ண வச்சிரு சரணே. கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நான் நம்பர் வாங்கிட்டேன். பிளான் பண்ணும்போது சீரியஸா நான் கூட்டே வேணாம் சரண், அவன்கிட்ட சொல்லாத. அவன்கிட்ட சொன்ன நினைச்சுக்க, அவன் தேவையில்லாம இன்னும் ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் கொடுப்பேன். தேவையில்லாத. இல்ல யோ என்ன இல்ல எனக்கு எனக்கு என்ன எங்க தலைவரை பார்த்து பயமா இருக்கா? அவர் இருக்க ஃபேன் பேஸ்க்குலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்களா எப்படியா தெரியாம கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் ராக்கெட் கட்சி நடத்திட்டு இருக்காப்ல கூல் சுரேஷ் வச்சு. இல்ல அடுத்த வாட்டி நான் விஜய் ஸ்பேஸுக்கு வரான்னு என்னைக்காவது பாக்கலாம். முன்னாடியே ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பேசி கூல் சுரேஷ கூட்டு வந்து விஜயோட அதிகமா லிசனர்ஸ் போட்டு விட்டுறலாம். இருங்க நான் பேசுறேன். அடுத்த வாட்டில இந்த மாதிரி அது மாதிரிலாம் பண்ணதால கூல் ஸ்பெக்டேஷன் காசு வாங்கிக்குவோம். நம்மளால திரும்ப பண்ணி போட முடியாது. இல்ல அதுதான் எல்லாருமே ஈக்குவல் ஷேர்ப்பா. இல்ல ஜிபேல குரூப் போட்டு போய் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல தொண்டர்களுக்கு வந்து பிளைட்ல கூட்டு வரோம். அதுக்காண்டி நிதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆமா நிதி கொஞ்சம் தேவைப்படுது. லிங்க் வச்சிடலாம். இந்த தேவைக்குன்னு ஒரு லிங்க் இப்ப சீமான் கட்சி எல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்கேன் பண்ணா அவங்க பேரு போட்டு சைட்ல எவ்வளவு அமௌண்ட் அந்த மாதிரி ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி தருவாரு. கூல் சுரேஷ் கட்சிக்கு யார் எவ்வளவு நிதி கொடுக்குறீங்க? எல்லாரும் QR கோட் போட்டு வந்துடலாம். திரள் நிதி போட்டு. ஆமா ஆமா விஜய் இல்ல ப்ரோ ஃபங்க்ஷனுக்கு வெளில போறப்ப எல்லாரும் கூல் சுரேஷ் காமெடி ரெடி பண்ணி ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவோம். சண்டை கிளம்ப விஜய். ஆமா சிடிபி சரியான ஐடியா இருக்குது. செமையா போடலாம். அவங்க என்னைக்கெல்லாம் போடுறாங்களோ அன்னைக்கு இல்ல கட்சியில இருந்து பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு, படிச்சிடுறேன். அதாவது சவால் விட்டுருக்கோம். என்னன்னா கேட்டுக்கோங்க. எங்களால் தைரியமாக நாள்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு பிரஸ் மீட்டையாவது சந்திக்க முடியும். கட்சி ஆரம்பித்து எங்கள் எதிர்கட்சி 2 வருஷமாக வீட்டிலே பனையூர்லே பண்ணையாராக கண்டு கொண்டிருக்கிறார் என்று வன்மையாக கண்டிக்கிறேன். தைரியமாக வெள்ளை வந்து மக்களையும் பிரஸையும் சந்திக்கும். இப்படிக்கு உங்கள் அன்பு கூல் சுரேஷ். ஜெய் கூல் சுரேஷ். தலைவர் கூல் சுரேஷ். சிஎஸ்கே கூல் சுரேஷ் சொல்லாதீங்க. தலைவர் பேரை சொல்றீங்க, மனசே கஷ்டமா இருக்கு. நீங்க வேற தலைவர் பேர் கொண்டவர்னு சொல்லுங்க. பாட்டு ராமுக்கு பேர் கொண்டவர் புரியல நினைக்கிறேன். சரண் யாராவது வந்து பாட்டுனா அது என்னன்னு சொல்லணும். திருப்பியும் வந்து அது பாவம் என்ன பண்றது. பாட்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆர்கானிக் ரீச் பாருங்க. இல்ல ராபின்சன் மேல நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த எக்ஸல் சீட்டை இப்ப நாங்க ரெடி பண்றோம். எங்க கட்சிக்கிட்ட எக்ஸல் சீட் இருக்கு. தளபதி வந்தாருன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிரும் போலயே. டொனால்ட் ட்ரம்புக்கு மேல போயிருவாங்க போலயே. உலகத்திலே இந்த சர்வர் வந்து இல்ல அடுத்த வாட்டி கன்ஃபார்மா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சிடிபி ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். யாராச்சும் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுங்க. இது எக்ஸ்ல இருந்தே சர்டிபிகேட் வந்து எங்க தலைவருக்கு கொடுக்கறப்பல அதிக லிசனர் வச்சு ஸ்பேஸ். பிரகாஷ் பூரா தூங்கல, கீழே தான் இருக்காரு. நான் கேக்குறேன் இருங்க. இலான் மஸ்க் வந்து சர்டிபிகேட் வந்து எங்க தலைவனுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு போஸ்டர் போல ரெடி பண்ணுங்க. சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் இது வந்து ஜஸ்ட் அவங்க ஃபேன் பாய்ஸ் போட்டிருந்தா கூட நம்ம வந்து அப்படி கடந்து போயிடலாம். ஆனா அவங்களுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து எடுத்து போட்டுருக்கானுங்க. அங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, ஆளும் கட்சி எங்கள் குரலை நசுக்குகிறது, ஆனா நாங்கள் இதையும் மேடையாக மாற்றுவோம். ஒரு மணி நேரமா இந்த 60,000 கூல் சுரேஷ் ஸ்பேஸ் போட்டதுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்குமார் எல்லாம் படுத்து உருண்டு. எங்க ராம்குமாரோட டிஎல போய் பாரு, உருண்டுகிட்டு இருக்கான், மிரண்டுகிட்டு இருக்கான். அதான் சொன்னேனே, அண்ணனை கதற விட்டீங்க. நீங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டாருங்க அண்ணன். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போட்டாலே பெருசு. அடுத்த வாட்டி ப்ராப்பரா பிளான் பண்ணலாம். விஜய் வரும்போது கரெக்டா சொல்றேங்க. சிடிபி கூல் சுரேஷுக்கு சரியா, திரள்நிதி
ஹக்கி அதுக்கடுத்து ஹக்கி ஸ்பேஸ். ஒரே இரியா சரண் ஹக்கி இது சொல்லிக்கிறேன். நீ அந்த சர்டிபிகேட் ரெடி பண்றப்ப நல்ல ஸ்கிரீன்ஷாட்டா லிசனர் பெருசா இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு விட்டுரு. லிஸ்னர் அதுவா அதானா சர்டிபிகேட்ல ஒரு கிளியரா ஒரு தெரியாது. நிமிஷம் ஒருத்தன் வேற போட்டிருந்தான், நீ உண்மையிலே உச்ச நடிகை தான் தலைவன். என் தலைவன் தான் இன்னைக்கு 67,000 ராம்குமார் ஐடி யாராச்சும் ஷேர் பண்ணுங்க. ராம்குமார் 6080 ராம் ஒரு நிமிஷம் ராம் கே 8060 பேங்கர் தூக்கி விட்டுச்சு பாரு சபா. 2 ஐடி இருக்கு. ஆமா 2 ஐடி இருக்கு. ஒன்னு பிட் ஆமா 2 ஐடி இருக்கு. 8060 தான். ஒன்னு பிட் ஐடி ஒரிஜினல் ஐடி. ஒண்ணு நிஜமாலே பிட் ஐடி. என்னையா பிட் ஐடினா சிரிக்கிறீங்க? அந்த VFTன்னு இருக்கு தெரியுமா? இப்ப பேர் ஏதாவது மாத்திட்டானா அதுவே பிட் ஐடி தான். இல்ல இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம வந்து பாராட்டி ஆகணும். தளபதியை வந்து இந்த மாதிரி பிராடுத்தனம் பண்ணி ஏமாத்தலாங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கு பத்தியில இந்த ஃபேன் பாய்ஸ்க்கு, இந்த ஒரு தன்னம்பிக்கை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அவ்வளவு கேனக்கூதியா இருக்கிற அவன் தலைவன் தான் பார்த்து வன்மையான கண்டனங்கள், கெட்ட வார்த்தைகள் பேசு. எவ்வளவு தைரியமா இதை வந்து நம்ப வைக்க முடியும்னு இவ்வளவு இத்தனை வருஷம் அப்படித்தானே ஏமாந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அண்ணே நம்ம ட்விட்டர், அண்ணே நம்ம யூடியூப்ல நம்ம தான் ஹையஸ்ட் அப்படி இப்படின்னு. இத ஃபேக்டான சொன்னா எவனோ நம்மாட்றான். இப்ப நம்பர் 1 இந்தியா அப்பனா நம்ம அப்பவே நம்பர் 2 நம்ம இப்ப வந்து பீட் பண்ணிட்டோம். அவன் போட்டிருக்கான் நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் தி வேர்ல்ட். அப்ப வந்து நம்ம 4-1-1 ராக்கெட் அது மேல காட்டுதா? இலான் மஸ்க் சர்டிபிகேட் கொடுங்க. ராக்கெட் மேல காட்டுதா அது? அதே மாதிரி நீ ஒண்ணு பண்ணியா நமக்கு கூல் சுரேஷ் போட்டோ போட்டு அதே மாதிரி அதான் கூல் சுரேஷ் அதே மாதிரி இல்ல, அதோட நல்லா இலான் மஸ்கே சர்டிபிகேட் கொடுக்கறப்பல தோல்ல கை போட்டு பாரு. அது ஏஐ மாதிரி நீ இந்த ட்விட்டர்ல வந்து அவன் போஸ்ட் போட்டது தானே பாத்தீங்க? அபிஷியலா இவனுங்க வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தானுங்க ராம்குமார்லாம். இவன் பேசிக்கிட்டு இருக்கான், ராஜ்மோகன் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கும் போதே சொல்றான், கீழே பாருங்க 50,000 பேர் நான் பேசுறத கேட்க. சபரிசே நம்பர் 5 இன் வேர்ல்டு. எலான் மஸ்க் நம்பர் 5 இல்ல, நம்பர் 4 தான் இருக்கான். நம்ம தான் அப்ப நம்பர் 4. அவன் நம்பர் தான் நம்பர் 4. எலான் மஸ்க். ஆனா ரைட்மோனுக்கு ஆன்சர் டைரக்ட் தெரியும்டா. என்ன பாட்டிக்கறேன். நோ சபிகனா உங்க சாபா என்ன பண்ண? கொஞ்சம் 1 லட்சம் மாத்தி விடலாம். சும்மா போதியா இல்ல முடிஞ்சிருச்சு. இது அடுத்த வாட்டி தொண்டர்கள் 12 மணிக்கு மேல ஆவேசமாயி போயிட்டாங்க. வேணாம் அடுத்த வாட்டி கண்டிப்பா விஜய் ஸ்பேஸுக்கு வருவான். சரியா? இது பிரகாஷ் வாட்டி பேச சொல்லிடலாம். ஜிடிபி ரெடி பண்ணி தாப்புற கூல் சுரேஷ். நம்ம அங்க அவனை கண்டக்ட் பண்ற அதே டைம்ல நம்ம இங்க கண்டக்ட் பண்ணி யாருக்கு அதிகமான ரசிகர்கள் பாத்துடலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ரெடி பண்றோங்கப்பா, அந்த நான் தமிழர் மாதிரி ரெடி பண்றோங்க. கரெக்டா எவ்வளவு பே போட்டா இந்த சைடு வந்துடணும் டோட்டல் அமௌண்ட். முடிஞ்ச மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலே நம்ம விஜயை பீட் பண்றலாம். என்ன 1 லட்சம் வருவானா? அப்படி சொன்னா அதனால தொண்டர்கள் கூட்டு வருதுன்னு சொல்றான். ரைட் டிக்கெட் போட்டு கூட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு சத்தம் போட்டுடா. ஒருத்தர் 10,000 கூப்பிட்டு வர்றாரு. அவருக்கு குடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வர போறாங்க. தொண்டர்கள் பொறுத்து யாரு எவ்வளவு வேணா கூப்பிட்டு வரலாம். சதீஷ்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10,000 தொண்டர்கள் கூப்பிட்டு வருவாரு. தலைமை கழக வாழ்த்து செய்தி. இந்த முன்னேற்பாடு செய்த வந்து கருப்பு, ராக்கெட், அப்புறம் அக்கி, பரணி அண்ணன், பேந்தர், கூல் சுரேஷ் ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள். இது போன்று வன்மையான கண்டனங்கள். நான் வந்து எங்க ஆளுங்களை தான் கூப்பிட்டு வந்தேன். அங்க எங்க அண்ணன் ராம்குமார் தனியா கதறிட்டு இருக்காருன்னு நான் காவே கபாய்ஸ் தான் கூப்பிட்டு வந்து அதை உங்க கணக்குல எழுத கூடாது. ஓகேவா? அதுல இந்த மைனஸ். அதுக்கப்புறம் லாஸ்டா உங்க 17,000 50,000 நாங்க வச்சிருக்கோம்ல, அதோ பீட் பண்ணிட்டோம்ல எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறம் நீங்க 40 தான், நாங்க 50 பாத்துக்கோங்க. 57 64 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நீங்க 63 அப்பா
63 நான் நாளைக்கு ஆட் பண்ணிருக்கேன் பாக்கலையா? 63 67ங்க ஐயா, நான் வச்சிருக்கேன் ஏங்க ஸ்கிரீன்ஷாட். 67 65 இருக்கு, நிறைய இருக்கு. கரெக்டான ஃபிக்சேஷன் கரெக்டா நான் வச்சு ஐயா கணக்கு ஒரே 69 தொண்டர்கள் தான் எண்ணிக்கை போயிருக்கு. இல்ல தொண்டர்கள் எண்ணிக்கை வந்து கணக்கு எடுக்க முடியாத காரணத்தினால் ஆபீஷியலான கவுண்ட் நாளைக்கு அறிவிக்கப்படும். ஆமா, நாளைக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா பின்னர் கூட்டம் பின்னர் அதிகம். உளவுத்துறையே இல்ல உளவுத்துறை தப்பான ரிப்போர்ட் கொடுக்குது. நாளைக்கு கரெக்டா கொடுப்பாங்க. ஏன்னா வெளி பிதுங்கி இருக்காங்க. நாங்க கியூஆர் கோட் வச்சு தொண்டர்களை வந்து அனுப்பிச்சிருக்கோம். பின்னாடி ஒரு டேட்டா சென்டர் போட்டு டேய் அந்த ஸ்பேஸ் ஓடுச்சுல, எத்தனை கமெண்ட்டா வந்துச்சு? அத்தனை பேர் வந்தாங்களா அந்த ஸ்பேஸ்க்கு? எத்தனை கமெண்ட் வந்துச்சு அத பாரு. கமாண்ட் போடுறது நம்ம தான்டா சரணு. அவங்க எங்க கமாண்ட் போடுறாங்க? கமாண்ட் போடுறது நம்ம தான்டா. சபரிஷ் உன் ஸ்பேஸோட வியூஸ் வந்து 4000 தான் இருக்கான். அவங்க ஸ்பேஸோட வியூ 9000 இருக்கான். நாங்க தான் வின்னு போட்டுட்டு இருக்கானுங்க. இரியா ட்விட்டரே சேக் ஆயிருக்கு. நாளைக்கு தான் அப்டேட் ஆகும் ஒரு லைவ். ஒழுங்கா அப்டேட் ஆகாது. இப்போ உனக்கு என்ன வியூஸ்? என் தலைவன் இரு, இந்த லிங்க் என் தலைவனுக்கு அமைச்சு தலைவனை போட சொன்னா 1 லட்சம் வியூஸ் பாக்குறேன். போ யோ ஸ்பேஸ் இப்ப என்னடா அந்த ஸ்பேஸ் ஆடியோ வியூஸ் ஏறணுமாடா? சபரிஷ் இருடா, ஒரு சின்ன அமௌண்ட் பண்ற போட்டுக்கிறியாடா? வியூஸ் வேணுமாடா? அந்த ரெக்கார்டு வேணா வச்சுக்கிடா. அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுவோம். என்னென்ன ரெக்கார்டு வேணும் எல்லாத்தையும் அவுத்தம் பார்த்தாச்சு. அப்படியே அப்பட்டமா மாட்டீங்க. இதுக்கு மேல வந்து இதவை அதவை சின்ன பசங்களோட எங்க கட்சி தலைவர் ஈக்குவலா போட்டுக்கிட்டு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? யாரு வந்து நாளைக்கு போஸ்டர் ரெடி பண்றீங்க? போஸ்டர், சர்டிபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு எல்லாமே வந்து அனுப்பிச்சாச்சு. ஹோம்லேண்டர் சர்டிபிகேட் ரெடி பண்ணலாம். இது எலான் மஸ்க் வந்து எங்க தலைவருக்கு உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து வச்சு அதிக லிசனர் உள்ள ஸ்பேஸுக்கு வந்து எலான் மஸ்க் சர்டிபிகேட் வந்து கூல் சுரேஷ் கையில கொடுக்குற போல ரெக்கார்டு. ஓகே. நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 5 இன் ஏசியா, இப்படியே வரணும். அப்படியே லைனா வரணும். மாம்ஸ் எடிட் போட்டு அப்பல நம்மால ஹோம்லேண்ட் அதுக்குள்ளே. அதுதான் நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் வேர்ல்டு. இதுதான் கீழே டிஸ்கிரிப்ஷன். ஹோம்லேண்ட் எடுக்க முடியலடா. நீ இத நான் இன்வைட் பண்றேன். மேல எப்படி இருக்குன்னா ஆன்லைன் சிஎஸ்கே ஃபேஸ் அப்படின்னு போட்டு டைட்டா பண்ணுங்க. ஐயோ ப்ரோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சபரிஷ் ப்ரோ நீங்க பாட்டு போட்டீங்க, நாங்க பாட்டு போடல. டேய் அவன் எடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட்லயே லைவ் லிசனர்ஸ் வந்து 31 இருக்குடா. இத வச்சு என்னதான் பண்ணுவானுங்க அவனுங்க? ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எங்க தலைவரோட படத்தை எதை எடுத்தாலும் ஃப்ராடு. எதை எடுத்தாலும் ஒரு படத்துல கலெக்ஷன் தான் ஃப்ராடு. பேனர் இவனே காசு செலவு பண்ணிட்டு கட்டிட்டு ரசிகர் பண்ணாங்கன்னு ஃப்ராடு. எக்கட் டாக்ஸ் எல்லாம் ஃப்ராடு. தலைவன் போலியோ தொண்டர்களை போலியோ ஓட்டுது. எங்க ஆக்டர் விஜய் ப்ரொஃபைல் போய் பாருங்க. 500K லைக்கு, 600K லைக்கு. பண்ண முடியுமா? இதுக்கு அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எங்க இப்ப திமுக காரங்களா இருக்காங்க இவ்வளவு ஊப்பி 200 லட்சம். இல்லடா எனக்கு தெரிஞ்சு இந்த பைத்தியக்கார பசங்க எதுல தம்மா மாட்டாங்க. இப்ப அவங்க லைக் எல்லாம் போட்டா அதெல்லாம் பீட் பண்ண முடியாது. ஏன்னா காசு ஹியூஜ் அமௌண்ட். அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அமௌண்ட் யாராலையுமே கொடுக்க முடியாது. இது அப்பட்டமா மாட்டிப்பீங்களா? சீப்புன்றது யோசிக்கவே இல்லப்பா அவன். தம்பி அப்படி இல்ல, அந்த இந்த படத்துல வரும்ல எவ்வளவுப்பா எலான் மஸ்க் இருக்காரு போட்டி போட்டு சண்டை போட்டு இதுதான் எங்க கூல் சுரேஷ் கட்சியோட யூனிட்டி. கூல் சுரேஷ் கட்சி பொறுப்பே பண்ண மாட்டோம். பொறுப்பே வேணும் எங்களுக்கு. அவளை மாதிரி நாங்க ரொம்ப சீக்கிரமா நடந்து மாட்டோங்க. பாருங்க எங்க யாருக்குமே அடமொழி கிடையாது. சபரிஷ், பரணி, ராக்கெட் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் அடமொழி. சபரிஷ்